பணம் எப்படி வேணால் சம்பாதிக்கலாம். உங்களுடைய தசாபுத்திகள் சரியாக இருக்கிற பட்சத்தில் அது நடக்கும். ஏன்னா நடு தசையில் கேது வர்றது, நடு வயசில் வந்து ராகு வர்றது, நடு வயசில் சனி வர்றது, இதெல்லாமே வந்து வாழ்வியல் படிப்பனைகளை கொடுக்கும்னு சொன்னாலுமே சில சமயம் விரக்தியை கொடுத்துருது. எல்லாரும் அச்சீவ் பண்ணிட்டாங்க, என்னால் அச்சீவ் பண்ண முடியலையேன்ற மாதிரியான ஒரு இதை கொடுக்குதுன்ற போது ஆரம்பிக்கும் போது சின்ன வயசில் இதெல்லாம் முடிஞ்சிச்சு வச்சுக்கோங்களேன், பின்னாடி நம்ம ஜாலியாக ஜிக்கனவாக இருந்துட்டு போயிடலாம். அது ஒரு 7 வருஷம் நடக்கும் கேது. ஸோ அப்போ வந்து நமக்கு எதுவுமே தெரியாது. டெஃபினட்டாக எல்லா குழந்தைங்களுக்குமே உடல் ரீதியாக அப்போ வந்து பிறக்கும்போது ஒரு சில பிரச்சனைகள் வரும். ஸோ அந்த டைமில் வந்துட்டு அது நடந்தால் நமக்கு பெருசான ஒரு அதுக்கப்புறம் வரக்கூடியது எல்லாமே ஜெயிக்கிற மாதிரி அமைப்பாக தான் இருக்கும். அதனால தான் நான் சொல்லுவேன், என்ன நினச்சாலும் பரவாயில்ல, சிம்மராசிக்காரன் எப்படி இருந்தாலும் சிம்மம் தான், சிங்கம் மாதிரி வந்து எந்திரிச்சு நிற்க தான் செய்யும். அதை யாராலும் கவிக்கவே முடியாதுன்றது இதுதான் காரணம். கண்டிப்பாக சூப்பர் மேம். தொடர்ந்து வந்து வழிபாட்டு முறைகள் ப்ளஸ் வந்து வாழ்வியல் பரிகாரங்கள் பற்றி. ஸோ வழிபாட்டு முறைன்னு எடுத்தோம் அப்படின்னா கேது திசையில் ஆல்மோஸ்ட்டு ஒன்றும் பெருசாக அவர்கள் வந்து மெனக்கட வேண்டியதில்லை. அதுக்கெல்லாம் பெற்றோர்களுடைய பொறுப்பு. அப்படினால பெற்றோர்களுக்கு என்ன சொல்லலாம், கேது திசை உங்கள் பிள்ளைக்கு நடந்துட்டுருக்குன்ற பட்சத்தில் கண்டிப்பாக பக்கத்தில் இருக்கக்கூடிய நாகத்தம்மன் கோவிலுக்கு போயிட்டு சில வழிபாடுகளை நமஸ்காரம் பண்ணிட்டு வரதே மோர் தென்